குட் ஈவினிங் மங்கீஸ். இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. கீழே சமணக்கால் போட்டு நான் உட்காந்துருக்கேன். நான் மழையில் மெதுவாக பேசுவோமா? ஏஎஸ்எம்ஆர் ஃபீல். இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? நல்லாயிருக்கும். ஏஎஸ்எம்ஆர்னு போட்டு பாருங்கள். ஏஎஸ்எம்ஆர் தூங்க வைக்கிற வீடியோலாம் அந்த மைக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லோரும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டெய்லி இப்படி பேசி நிறைய காசு பார்க்கலாம். இந்த ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் எனக்கு இருக்குன்னு தெரியாது. செங்கிவேலு தான் எனக்கு சொன்னான். என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் அம்மா அட்டை போடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா தூங்கிடுவேன். காய்கறி வெட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்தால் தூங்கிடுவேன். இந்த பாலித்தீன் கவர் போடுவாங்க ஸ்கூல் புக்கு நோட்டு மேலெலாம் போட்டு சில டைப்லாம். அதை எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அதாவது ஹேண்டில் ஏதாவது கிராஃப்ட் பண்ணாங்கன்னா பார்த்தோன்னே தூக்கம் வந்துடும். சின்ன வயசில் இந்த சலூன் கடையில் தலை சீவனம் ரொம்ப நேரம் சீக்கிரம் தூக்கம் வர மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த உட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டில் மெக்கானிக் அண்ணன் பொறுமையாக செய்கிறதெல்லாம் பார்த்தா மைண்டில் ஒரு காம் ஃபீல் வரும். இது எல்லாேருக்கும் வராது போல். இது மாதிரிலாம் நானும் செங்கிவேலும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும் போது ஏஎஸ்எம்ஆர் வீடியோ பார்த்துருக்கீங்களாண்ணே? என்னடா பண்ணேன், இந்த மாதிரி தானே வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காட்டினா ஒரு வயலினை பொறுமையாக செய்கிற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 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 பழைய புக்கை ரிப்பேர் பண்ணுற வீடியோ பார்த்தேன். இது என்னென்னா ஏஎஸ்எம்ஆர் அன்இன்டென்ஷனல். அதாவது அவங்களுக்கு போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு தூக்கம் வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு சிடி வாங்கினா அதோட டுடோரியல் வீடியோ அது தேவையில்லை தான். ஆனால் டிவிடி தந்தால் தரணுங்கிறது ரூலு. அதெல்லாம் ஏஎஸ்எம்ஆரில் வரும். பொறுமையாக உட்காந்து சிடிக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டெல்லாம் ஒரு அம்மா சொல்லிட்டுருக்கோம், தூங்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தூங்குவாங்கன்னு பிளான் இல்லை பண்ணவங்களுக்கு. இப்போ அதை நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஏஎஸ்எம்ஆர் அன்இன்டென்ஷனல். இன்டென்ஷனல்னால் சொல்லியே தூங்க வைக்கிறது. ஒரு பொண்ணு ஃபேக்காக உட்காந்துட்டு தூங்க வைங்க, அது மாதிரி மசாஜ் பண்ணுறதெல்லாம் ஃபேக்காக பண்ணுறதுன்னு அது எனக்கு அது மாதிரி கான்ஷியஸாக பண்ணுறது இல்லை. அவங்க சில வாய்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவான இன்டர்வியூவாக இருக்கும். ஒரு அம்மா ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் செக் பண்ணுவாங்க, டாக்டர் வீடியோ. அது அவ்வளோ தூக்கம் வரும் பார்க்க. இது ஒரு மென்டல் மசாஜ்னு மெடிக்கலாக சொல்கிறாங்க. அது நான் பார்ப்பேன். ஒருத்தர் ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் போடுவார். அந்த இது இருக்குல்ல, எம்டி ஸ்க்ரீன் போட்டு தைப்பார் ஃபோனில். ஒரு அமெரிக்கன் இந்தியன். அது பார்த்துட்டு எனக்கு 5 நிமிஷம் தூங்கிடுவேன். நல்லா சிங்கிவில் அவன் சொன்னதுக்கப்புறம் தான் நைட்டு எனக்கு தூக்கம் எனக்கு ஈஸியாக வந்துடும். அதை போட்டேன்னா இப்போ அந்த ஓஷோ வீடியோ மெம்பரான வீடியோ போட்டால் தலையை ஒரு 5 நிமிஷம் பேசினாலே தூங்கிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி பழக்கம் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் செம்மையாக வரும். ஏஎஸ்எம்ஆர். இன்றைக்கி நல்ல மழை. இன்றைக்கி ஆஃபீஸ் ஜாலியாக போச்சு, வேலை போச்சு, சாப்பிட்டேன். இன்றைக்கி டயட் ஆரம்பிச்சிட்டேன். டயட்டை பற்றிலாம் கேட்டாங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு இழக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தேன். ரொம்ப போட்டு தொப்பையை போட்டு அந்த ஆகால ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் நடிச்சிருப்பேன். அதில் தான் எங்கள் அம்மா திட்டுச்சு. இப்படி வயிற்று தள்ளிக்கிட்டு நிற்பேன் அப்துல் கூட. ஏன்டா அவ்வளோ தொப்பை மட்டும் தனியாக இருக்கும். ரொம்ப நாளாக உட்காந்து தின்னுட்டு வேலை செய்யாதனால உடம்பு அப்படி ஆச்சு. ரொம்ப இறைய ஆரம்பிச்சிருச்சு. கோவிடுக்கு அப்புறம் படியேற முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். சரி, இதை பண்ணி தொலைலான்னு சொல்லிட்டுன்னு உடம்பு குறையிற வேலை ஒன்று போச்சு. அதோட கதையை நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி அந்த நாவல் மீட்டிங் படிச்சிருவோமா? என்ன அழகு அசோகமித்ரன் போனது விட. ஆம், அவள் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு சாரை விழுங்கினால் சிவப்பாக துண்டல் இறங்குவது நீ அப்படியே பார்க்கலாம். அவள் அழகு. அவள் பெயர் தெரியுமா? ஓ, நிலோஃபர். நிலோஃபர் நிலோஃபர். நான் அந்த பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டேன். அது ஒரு மந்திரம் மாதிரியும் இருந்தது, வசவு மாதிரியும் இருந்தது. ஏன் பெண்கள் எல்லாம் கூட லோஃபர் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள்? எங்கள் அப்பா யாரையாவது திட்ட வேண்டுமென்றால் லோஃபர் என்று தான் திட்டுவார். அந்த ஆண்டு இறுதி பரீட்சைக்குள் வஹாபுடைய அப்பா இறந்து போய்விட்டார். அவர்கள் அந்த வீட்டை விட்டு வேற எங்கோ போய்விட்டார்கள். நானும் வஹாபும் என்றுமோ பிரிந்து விட்டோம். அவன் வீடு மாறி போய்விட்ட பிறகு கூட தினமும் வீட்டு வழியாக ஒரு முறையாவது போவேன். வீட்டு வாசல் அவனோட தங்கை தொலைவென்று ஒரு அழுக்கு கவனை போட்டு நிற்பது போல தோன்றும். இன்னைக்கு கண்டுடன் அவள் தான் ஓடி போய் வஹாபை அழைத்து வருவாள். நான் சைக்கிளோட கற்றுக்கொண்டேன். 6 மாதங்களுக்கு பிறகு பச்சை மிளகாய் வாங்கி வருவது போன்ற முக்கிய பணிகளை சைக்கிளில் சென்று முடிக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊரில் காய்கறி வாங்க 1 மைல் நடக்க வேண்டும். 2 நாட்களுக்கு ஒரு முறை அப்பா தான் வாங்கி வருவார். முழு பூசணிக்காய், புடலங்காய் போன்றவை கூட அவர் வாங்கி சுமந்து வருவார். ஒரு பைசாவுக்கு பச்சை மிளகாய் வாங்கி வர மட்டும் மறந்து விடுவார். அன்றும் பச்சை மிளகாய் வாங்க நான் சென்றிருந்தேன். ரயில் நிலையத்திலிருந்து மார்க்கெட்டிற்கு செல்லும் சாலையின் பெயர் ஸ்டேஷன் ரோடு. முதலில் சில கஜ தூரம் நெருக்கடி இருக்காது. ஏனெனில் அங்கே சாலையின் ஒரு புறத்தில் மிக மைதானத்தின் நடுவில் ஒரு சர்ச்சு, சாலையின் இப்பக்கம் ஊரின் பெரிய ஆஸ்பத்திரி. இவற்றை தாண்டிய பிறகு நிறைய கடைகள் வந்துவிடும். ஜனநாட்ட மாடமாட்டம் அதிகமாக இருக்கும். நான் கடைகளை பார்த்தபடியே சைக்கிள் ஓட்டி வந்தேன். திடீர்னு ஒரு போலீஸ்காரன் பாய்ந்து என்னை நிறுத்தி என்னையும் சைக்கிளையும் ஒரு கடைப்பக்கமாக தள்ளினான்.
அவன் ஒருவனாகவே சாலையில் போகிறவர்களை கதிகலங்க செய்து தெருவோரமாக பதுங்கும்படி செய்தான். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெரிய கார் சாலை நடுவில் வந்து நின்றது. அதுக்கு நம்பர் பிளேட்டு கூட இல்லை. கார் ஓட்டி கீழே இறங்கி ஒரு கடையினுள் சென்றான். சில வினாடிகளுக்கு பிறகு காரிடம் ஓடி வந்தான். கார் கரண்டை கதவு கீழே இறங்கியது. அதன் வழியாக ஒரு பெண்மணி தலையை நீட்டினால். காரோட்டி அவளிடம் ஏதோ சொன்னான். அவள் ஒரு வினாடி யோசித்த பிறகு தலையை அசைத்தால். காரோட்டி மீண்டும் கடைக்கு ஓடினான். அப்பெண்மணி தெருவில் ஒதுங்கி கொடுத்தவர்கள் பக்கம் பார்வையை ஓட்டினாள். சரியாக வாரப்படாத அவளுடைய தலைமையில் ஒரு வினோத சிவப்பு நிறமுடையதாக இருந்தது. முகத்தில் சருமம் பல இடங்களில் சொரசொரத்து தடித்து காணப்பட்டது. அவருடைய கண்கள் பரபரத்த வண்ணம் இருந்தன. காரோட்டி ஒரு சிறு பொட்டலம் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான். அவன் வண்டியில் ஏறிடவன் மீண்டும் போலீஸ்காரன் சாலை போக்குவரத்தை சிதறி அடித்தபடி முன்னால் ஓடினான். என் சைக்கிளின் மட்கார்டு நசுங்கியிருப்பதை என் அப்பா தான் முதலில் கவனித்தார். ஏண்டா கீழே எங்கேயா விழுந்தியா? என்னோட போலீஸ்காரன் பிடிச்சி தள்ளிட்டான்பா. ஏன்? யாரோ பெரிய காரில் வந்தா அவளுக்காக எல்லோரும் வெட்டி அடிச்சிட்டான். காருக்கு நம்பர் பிளேட் இருந்துச்சா? இல்லைப்பா. அப்போது அரண்மனை காரு. அதில் யாரா இருந்தா? யாரோ ஒருத்தி தலையை விரித்து போட்டுட்டு பிசாசு மாதிரி இருந்தா. அவள் பிசாசு இல்லை, அவள் ராணி. நிஜாமுடைய ராணிகள் அவளும் ஒருத்தி. ராணிகள்லாம் எப்படியா இருப்பா? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்பவும் அழகாக இருப்பாளாம். எப்படி பைத்தியம் பிடிச்சது யாருக்கு தெரியும்? ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தாலாம். ஏன்பா முஸ்லீம்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நாளில் உலகத்துலேயே இந்த ராணி தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அவள் துருக்கி தேசத்து ராஜகுமாரி. இப்போ யாருப்பா உலகத்துலேயே ரொம்ப அழகு? இப்போ நிஜாமுடைய மாட்டு பொண்ணு ஒருத்தி ரொம்ப அழகுன்னு சொல்லிக்கிறாங்க. அவள் ஈரான் நாட்டு ராஜகுமாரி. அவள் பேர் கூட ஏதோ இருக்குது, நிலோஃபரா. அப்பா சட்டென்று தலை நிமிர்த்தி என்னை பார்த்தார். அழகு பை அசோகமித்திரன். நைஸ். இன்றைக்கி ஒரு பாட்டு சஜஷன் சொல்லுவோம். என்ன சொல்லலாம் உங்களுக்கு? இங்கிலீஷ் போகலாமா, தமிழ் போகலாமா? ஓகே, இங்கிலீஷ் போகலாம். அதுதான் நீங்கள் அதிகம் கேட்டிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் பாட்டெல்லாம் கேட்டு கமெண்ட்டில் எனக்கு ஷேர்லாம் பண்ணும்போது நல்லா இருக்குடா, எதுக்கு இந்த இங்கிலீஷ் பாட்டெலாம் சொல்ல யோசிக்கிறேன். தமிழ் பாட்டு தான் அவ்வளோ இருக்குது, எதுக்கு இங்கிலீஷ் பாட்டெலாம் சொல்கிற அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயம் ஒரு கற்றுக்கிட்டும் போது தான் உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியும். நம்ம இன்னும் எவ்வளோ அழகாக பண்ணுறோன்னு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் இருக்க எல்லா மியூசிக்கும் கேட்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இளையராஜா எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு புரிஞ்சுது, ரகுமான் எவ்வளோ ஜீனியஸ்ன்னு புரிஞ்சுது. நம்மளோட அந்த பார்வை வந்து விரிவாகும் பொழுது நமக்கு உலகம் அழகாக தெரியுது. உலகம் ஃபுல்லாக எல்லோரும் ஒன்று தான். நான் நீனு பக்கத்து ஊருக்காரன் உலகம் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு அமைதியாக உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் வாழ்க்கை நினச்சி பார்க்குற மனுஷன் தான். இவன் தான் நடுவில் கோடு போட்டு ஒரு நாடு போட்டு ஒரு மேப்பை போட்டு உலகத்தில் இப்போ கடைக்கோடி ஓரத்தில் வந்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நமக்கு எதுக்குங்கிற வார்த்தை ஏன் வருது? நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம நிலம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். வெளியிருந்து ஒரு ஏலியன்ஸ் வந்தால் பூமியில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அது வந்து இந்த பூமியவே ஒரு நாடாக பார்க்கும். ஒட்டுமொத்த மில்கிவேயுமே நீங்கள் ஒரு நாடாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியே நீங்கள் நாடாக பார்க்கலாம். ஸோ வரைபடம் அப்படிங்கிறது அது ஒரு உலகத்தில் ஃபன்னியஸ்ட் வே. சாரி ஃபார் த வோக்கலி ரேம்பேஜ். இந்த வீக் நெக்ஸ்ட் எபிசோட் நான் போட்டுருவேன் வோக்கலி. ஸோ தயாராக இருங்கள். ஒரு மாதம் டிலேவுக்கு வோக்கலி இந்த வீலாக நான் செட் பண்ணிட்டுருந்தேன். இது ஒரு வீடியோ ஒன்று செட் பண்ணிட்டோம்னா இது பாட்டு போகும்னால வோக்கலி பண்ணாமல் இருந்தேன். இப்போ செட் ஆகிடுச்சு, கேமரா ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. இனிமேல் பாட்காஸ்ட் பண்ண வேண்டியதான். சர்ப்ரைஸ் நான் வச்சுருந்தேன், அதை நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெம்பரும் சொல்லியிருந்தீங்க உட்காந்துக்கிட்டு, அண்ணே அது மாதிரி இது பேசுங்கண்ணே பார்த்துக்கலாம் நாங்கள். ஸோ அது வந்து ரொம்ப தேங்க்ஸ். அது மெம்பர்ஷிப் நான் ஆன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். வேறு என்ன? இங்கிலீஷ் பாட்டு சொல்லலை. என்னது, நம்ம நிறைய பார்ப்போம். உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து மண்டையில் நின்றோம். த ஷின்ஸ் அப்படின்னு ஒரு பேண்டு, த ஷின்ஸ், SHINS. அதோட நியூ ஸ்லாங் அப்படின்னு ஒரு பாட்டு, அது கேளுங்க. ஜூ 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 ஜூ. அப்புறம் மியூசிக் வீடியோ வந்து நிறைய முக்கியமான பேரெல்லாம் எனக்கு இப்படி தான் முந்தி பழைய டைம் டெம்பிள் மிக்கி வீடியோ போடும்போது செலிப்ரேஷனாக இருக்கும். அப்போ சேனலே கம்மியில் நாங்கள் யாராவது கலாச்சாரம் ஈடுபட்டு அப்படி எல்லோரும் ஷேர் பண்ணி அண்ணா செம்மனை வேறு லெவல்லன்னு பேசுவாங்க. இப்போ க்ரியேட்டர்ஸ் அதிகமானவொடனே அந்த ஒரு மேஜிக் இருக்காது. ஓகே, ஒன் ஆஃப் த அப்லோட் அப்படின்னு ஆகிடும். ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் வீடியோக்கு அப்படி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வேறு லெவலையா மாசியான்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. ப்ரோ சைலண்ட்லி குக்குடெல்லாம் போட்டிருந்தாங்க.
இன்னும் நிறைய பண்ணணும், பெருசாக நிறைய பண்ணணும். மியூசிக் வீடியோ எனக்கு பண்ணணும்னு ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. அது ஒரு ஜாலியான ஃபார்மேட். ஒரு மியூசிக் ட்ராக் ஒன்று இருக்கும், நீங்கள் விஷுவல் யோசிக்கலாம், எந்த ஆடலை உங்களோட பைத்தியக்காரத்தனத்தை நீங்கள் காட்டலாம். ஒரு கதைனா அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டு மிடில் எண்டுன்னு அதுக்கு ஒரு லீனியாரிட்டி ஒன்று இருக்கும். மியூசிக் வீடியோவுக்கு உங்கள் மேட்னஸ் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ இன்னும் நிறைய பண்ணுவேன், அதுக்கான தேடல் போயிட்டுருக்கு. மிக்க நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து 10 நிமிஷம். ஸோ ஓகே, வேறு என்ன, இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் அதான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். சில சமயம் வேகமாக பேசுவேன், சில சமயம் சோகமாக பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஓகே, குட் நைட் monkeys.